தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். காங்கிரஸ்ல சமீப காலமாகவே இருவேறு குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. பேச்சுக்கள் வருகின்றன. அது ஆட்சியில் பங்கு வேணும், அதிக எண்ணிக்கையில எங்களுக்கு தொகுதிகள் வேண்டும், நாங்க நிறைய இடத்துல போட்டியிடணும் அப்படின்னு குரல்கள் எழும்பி கொண்டு வருது. ஒரு சைடு, இன்னொரு சைடு இல்ல நாங்க பேசிட்டு தானே இருக்கோம், நாங்க கேட்கல, அப்படிலாம் கேட்கல, காங்கிரஸ் திமுகவுடன் தான் கூட்டணி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு இன்னொரு குரல் வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான குரல் தான் இன்னொரு குரல் நம்ம கேட்கறது. ஸோ இப்படி தொடர்ச்சியா இருக்கு. இதை தொடர்ந்து அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில இது தமிழக சட்டப்பேரவை ஆயத்தம் தொடர்பான கூட்டம். அதுல எல்லா நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இனிமே இது தொடர்பா யாரும் எங்கேயும் கருத்துக்களை வெளியிடக்கூடாது, தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை பேசக்கூடாது அப்படின்றதும், கூட்டணி தொடர்பாக முடிவுகளை மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தான் எடுப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் முடிவாகுது. அதை தொடர்ந்து கூட இன்னமும் அந்த சமூக வலைதளத்துல பேச்சு அப்படிங்கிறது குறைந்ததா அப்படின்னா இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். உடனே இவங்களெல்லாம் காங்கிரஸ் விட்டு வெளியில போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் திமுக ஆதரவாளர்கள்லாம் சமூக வலைதளத்துல போட, அதற்கு மாணிக்கம் தாக்கூர் ரியாக்ட் பண்ணன்னு தொடர்ந்து போய்கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில ராகுல் காந்தி அவர்களை கனிமொழி அவர்கள் சந்திக்க இருக்கிறார் நாளைக்கு மறுநாள் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. எதற்காக இப்ப இந்த சந்திப்பு நிகழ இருக்கிறது? ஏன்னா இதெல்லாம் அடிப்படையில பார்க்கும் பொழுது இன்னொரு கட்சியோட வருகை தான் அந்த இரும்பு கோட்டை மாறி இருந்த இந்த திமுக காங்கிரஸ் உறவுல இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதாவது விஜய் அவர்களுடைய கட்சியுடைய வருகையினால் தான் இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா இந்த கூட்டணிக்குள் புயல் வீசி இருக்கிறதா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் காங்கிரஸ்ல இருந்து திரு சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு செல்வம் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். செல்வம் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி பார்க்கறீங்க திமுக காங்கிரஸுக்குள்ள வெறும் ஒரு கூட்டணி? இப்ப தேர்தல் நேரம், கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்னா எப்படியா இருந்தாலும் தொகுதியை அதிகமாக கேட்கதான் கேட்பாங்க, 4 கோரிக்கையை வைக்கதான் வைப்பாங்க. இது என்ன, இது ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, இது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இது ஏன் இப்ப பெருசாக்கப்படுதுன்னு பாக்குறீங்க? தினமலர் உரைகள் நிகழ்ச்சி நடத்துகிற அந்த தினமலர் நிறுவனத்திற்கும், நெறியாளர் சகோதரிக்கும், அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் ஐயா பாக்கி அவர்களுக்கும், அண்ணன் சந்திரசேகர் அவர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். சகோதரி, இப்போ வழக்கமான தேர்தலை விட நான் அறிந்த வரை, எனக்கு வயது 64, நான் அறிந்த வரை 1947க்கு பிறகு, சுதந்திரத்திற்கு பிறகு இப்ப இவ்வளவு ஒரு குரூசியலா, இவ்வளவு ஒரு விசித்திரமான தேர்தல் கட்டமைப்பு இதுவரைக்கும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மூன்றாவது ஒரு வலுவான சக்தி ஒன்று அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறது. அதே நேரத்துல அது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கத்துல, அதாவது அவருடைய செல்வாக்கு நிரூபிக்கப்படவில்லை, உறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கிறதுலாம் வேற. அது ஒரு பக்கத்துல இருந்தா கூட, இன்றைக்கு விஜய் ஒரு மாற்று சக்தியாக அரசியல் களத்துல இருக்கார். இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் இயக்கம் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களால் மிக சாதுரியமாக அன்றைக்கு முரண்பட்டிருந்த ராஜாஜி அவர்களை ஒன்றாக இணைத்து, காயிதே மில்லத்தை இணைத்து, பொது உடைமை இயக்கங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து காங்கிரஸை வீழ்த்தினார். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முரண்பாடா இருந்த ராஜாஜி, குள்ளுகப்பட்டர் என்றெல்லாம் விமர்சித்த ராஜாஜியை ஒன்றாக இணைத்து அந்த தேர்தலில் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது. அதே மாதிரி இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு 67 இழந்த ஆட்சி அதிகாரத்தை இன்றைக்கு வரை காங்கிரஸ் கட்சியால் பெற முடியவில்லை. ஏறக்குறைய 58 ஆண்டுகள் முடிஞ்சிட்டு. 58 ஆண்டுகள் முடிந்த பிறகும் கூட காங்கிரஸால் அதிகாரத்தை நோக்கி நகர முடியவில்லை. அந்த இயக்கம் இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மத்தியிலே, காங்கிரஸ்ல இளைஞர்கள் இல்லை என்பது என்னுடைய கருத்து.
இருந்தாலும் கூட காங்கிரஸை நேசிக்கக்கூடிய ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர் பெருமக்கள், அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில காங்கிரஸ் ஏன் அதிகாரத்திற்கு வரக்கூடாது, அதிகார பகிர்வு, அதிகாரத்திலே ஏன் பங்கெடுக்க கூடாது என்கிற எண்ணம் காங்கிரசார் மத்தியில மிக வலுவாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில இன்னும் திமுகவுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டீங்கன்னா, திமுக நிறைய கட்சிகள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும் கூட காத்திருக்கிறார். ஒருவேளை தேமுதிக மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவருடைய கட்சி கூட அங்க காத்திருப்பவர் பட்டியல்ல அவங்களும் இருக்காங்க. அவங்க தாவேகா போறாங்களா, திமுகவுக்கு வராங்களா, இதெல்லாம் காங்கிரஸ் முடிவை பொறுத்து மாறும். காங்கிரஸ் திமுகவோட இருந்துட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் தாவேகாவுக்கு போவாங்க. இந்த நிலையில நிச்சயமா நாங்க நம்ம பத்திரிகையில படிக்கிற செய்தி இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் அதிகார பகிர்வு வேண்டும் என்று விரும்புகிறது. இதுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன் அவர் ஓபன் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, நாங்க ஆட்சிக்கு அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. சரி, ஒரு உதாரணத்துக்காக ஒண்ணு சொல்றேன். 40 தொகுதிகளும் ஒரு துணை முதலமைச்சரும் 5 அமைச்சர்களும் தருகிறோம் என்று தாவேகா தமிழக வெற்றி கழகம் சொல்லுமானால் காங்கிரஸ் அதை பரிசீலிக்காது என்று நீங்கள் எப்படி நம்புவீர்கள்? நம்ப முடியும். அதனால நிச்சயமா சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரும். சரி, இன்னொன்னு, இதே நிலை திமுகவுக்கு மட்டும்தானா நீங்க நினைச்சிடாதீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே ஒரு கஷ்டம் இருக்கு. இன்றைக்கு கூட திரு தினகரன் அவர்கள் ஆளுநருடைய அந்த வெளிநடப்பை, ஆளுநர் தேசிய கீதத்தை வாசிக்கவில்லை என்று ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளியே போறதுப்பா, அதை கடுமையா விமர்சித்திருக்கிறார். யாரு? தினகரன். அப்ப இதுல என்ன சூட்சுமம் இருக்குன்னு கேட்டா, என்டிஏ கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் முழுமை பெறவில்லை. அதனால இன்னும் கூட ஒரு 10 நாட்கள் நீங்கள் காத்திருந்தால்தான் இந்த மாதம், ஜனவரி மாதம் இறுதி வரை இந்த குழப்பங்கள் நீடிக்கும். ஆனா காங்கிரஸ் கட்சி சகோதரி கனிமொழி அவர்கள் டெல்லியில மிகப்பெரிய அளவுல எல்லா தலைவர்களோடும் நெருக்கமாக இருக்கிறவர். திமுகவினுடைய டெல்லி முகமாக அறியப்படுகிற சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை சந்திப்பதாக சொல்கிறார்கள். என்னதான் சந்திச்சா கூட, எவ்வளவுதான் பேசினாலும் கூட, அதிகாரம் அந்த கட்சி தன்னுடைய கையை விட்டு ஒரு 58 ஆண்டுகளுக்கு முன்னாலே போன அதிகாரத்தை மீண்டும் இந்த கட்சிக்கு கொடுக்க வேண்டும். 2029 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் நாம் இன்னும் வலுவாக இந்த ஆட்சி அதிகாரத்தை, மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று காங்கிரஸ் நினைத்தால் அதுல தவறு இல்லை. அப்படி மத்தியில் ஆட்சிக்கு வருவதற்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வலுவாக கால் ஊன்ற வேண்டும். கால் ஊன்ற வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்லா விஷயத்தையும் திமுக அமைச்சர்களிடத்தில் கையேந்தி நிற்பதை விட, நாம் யாரிடத்திலாவது அதிகாரத்தை யாசகம் கேட்பதை விட நாமே அதிகாரத்தில் இருந்தால் நல்லது, அந்த கட்சிக்காரர்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்கிற எண்ணம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அனைத்து பெருமக்களிடத்திலும் இருக்கிறது. அப்படி இருந்தால் அதுல தவறு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ரைட். சந்திரசேகர் சார், அதாவது முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில கூட்டம் நடக்குது. இன்னைக்கு கூட ஒரு செயற்குழு கூட்டம் நடந்திருக்கிறது காங்கிரஸ்ல. இருந்தாலும் ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கு. நான் எதுவுமே இல்லை, நாங்க இனிமே 2 குரலா பேச மாட்டோம், ஒரே குரல் தான், இனி இதுதான் முடிவு அப்படின்னு ஒரு சாலிடான ஒரு விஷயத்த இன்னும் காங்கிரஸ் தரப்புல இருந்து முன்வைக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம் சார்? நீங்க எந்த முடிவை பத்தி கேக்குறீங்கன்னு தெரியல. இப்போது எடுத்திருக்கின்ற முடிவு என்பது, அதாவது நீங்க இதுல நடந்துச்சு, டெல்லியில ஒரு கூட்டம் நடந்துச்சு அப்படின்னு கூட குறிப்பிட்டீங்க. டெல்லியில நடந்த கூட்டம் கூட ஆக்சுவலா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா 2026, 25, 26 என்ன எடுத்திருக்காங்கன்னா மறு கட்டமைப்புக்கான ஆண்டு, காங்கிரஸ் மறு கட்டமைப்புக்கான ஆண்டுன்னு தான் 25, 26 காங்கிரஸ் கட்சி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது கீழ்மட்ட அளவுல, அதாவது கிராம அளவுல கட்டமைப்பை மேல அதிகப்படுத்த வேண்டும், கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியுடைய முடிவாக இருக்கிறது. அதை நோக்கி காங்கிரஸ் கட்சி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில தான் தமிழ்நாட்டிலையும் கிராம கமிட்டிகள் அமைக்க வேண்டும் என்று முன்னெடுக்கப்பட்டு இன்றைக்கு பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவுலேயே இதுவரைக்கும் இல்லாத ஒரு ப்ராசஸ், அதாவது மேலிடத்திலிருந்தே பிரதிநிதிகள் மாவட்டத்துல கருத்து கேட்டு மாவட்ட தலைவர்களை நியமிப்பது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இதுவரைக்கும் காங்கிரஸ்ல இல்லாத ஒரு ப்ராசஸ், புதிய ப்ராசஸ். அது மாதிரி கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள்ல இதுவரைக்கும், தமிழ்நாடு உட்பட 14 மாநிலங்கள்ல மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், வட இந்தியாவிலிருந்து இன்றைக்கு தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதுலயும் நீங்க குறிப்பிடத்தக்க வகையில இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61% வந்து ஒரு குறிப்பிட்டாரு நண்பர் செல்வம் அவர்கள் குறிப்பிட்டாரு, காங்கிரஸ் கட்சியில இல்லை என்று இளைஞர்கள் இல்லை என்று நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு போற போக்குல அடிச்சு விட்டாரு. இன்றைக்கு மாவட்ட தலைவர்களே, எங்களுடைய மாவட்ட தலைவர்களை 61% 50 வயதுக்கு உட்பட்டவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களில் 61% 50 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள். அதே போல பெண்கள் முதல் முறையாக 4 பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து இளைஞர்கள், சிறுபான்மை சமூகத்தினர், மற்ற சமூகத்தினர் என்று எல்லோருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து இன்றைக்கு மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நோக்கி அந்த கட்டமைப்பு, மறுகட்டமைப்பு என்ற எங்களுடைய நோக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய இல்ல மறுகட்டமைப்பை நோக்கி செல்றீங்க, கரெக்ட் தான். ஆனா அதிகார ஆட்சியில நாங்க கூட்டணி ஆட்சி தமிழகத்துல கிடையாதுன்னு திமுக தரப்புல கிளியர் கட்டா சொல்றாங்க. ஆனா வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டும்ன்ற ஒரு குரல் காங்கிரஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதை இன்னமுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத இருக்கு. இன்னமும் அந்த குரல் இருக்கதான் செய்யுது. நீங்க கூட்டம் போட்டு இனிமே தனியா பேசாதீங்க, யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் அந்த குரல் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறதுன்னு பாக்குறோம். அது எதனால? விஜய் அவர்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை வச்சு ஏதாவது திமுக நம்ம வந்து நம்மளுடைய பேரத்தை முடிச்சுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் இந்த தடவை முடிவு பண்ணிட்டாங்களா தமிழ்நாட்டுல? நீங்க யாரை காட்டியும் யாரிடமும் பேரம் பேச வேண்டிய அவசியமும் தேவையும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலான காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. அதை முதல்ல நான் பதிவு பண்ண விரும்புறேன். நேரடியாகவே நாங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வசதிகள் இருக்கு. அது மாதிரி நீங்க சொன்னீங்க சமீப காலங்கள்ல இத்தகைய குரல்கள் 2 குரல்கள் 3 குரல்கள் எல்லாம் ஒலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. சமீப காலங்கள்ல கிடையாது. இது காந்தி காலத்திலிருந்தே காங்கிரஸ்ல 2 குரல் 3 குரல்கள் எல்லாம் ஒலித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அது அத்தகைய ஜனநாயக ரீதியான அமைப்புள்ள ஒரு கட்சி, எதிர்குரலுக்கு மதிப்பளிக்கின்ற கட்சி. எதிர்குரல் எப்பொழுதுமே ஒலித்துக் கொண்டுதான் இருக்கும். நீங்க எதிர்குரலே இல்லை என்று சொன்னால் அந்த கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்று அர்த்தம், சர்வாதிகாரமாக அந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதனால் அது ஒரு பக்கம். நீங்க அந்த காலத்தில் உள்ள எதிர்குரல் என்பது ஏதோ ஒரு இடத்தில் அல்லது கூட்டத்தில் ஒலிக்கும். இப்பொழுது என்பது பல விதங்கள்ல ஒலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சமூக வலைத்தளம் என்று குறிப்பிட்டீங்க. சமூக வலைத்தளம் என்பது யாராலையும் எப்பொழுதும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறேன். யாராக இருந்தாலும் என் மனதில் இப்ப நான் வந்து ஒரு பொறுப்புல இருக்கேன். நீங்கள் கேட்பதற்கு நான் ஒரு பொறுப்பாக பதிலளிக்க வேண்டும். என்னுடைய கட்சி மேலிடம் அல்லது காங்கிரஸ் கமிட்டி, அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ அதனை ஒத்துதான் உங்களிடம் கருத்து சொல்ல முடியும். ஆனால் நான் இதே ஒரு சாதாரண காங்கிரஸ் ஆதரவாளர் அல்லது காங்கிரஸ் ஒரு தொண்டன் என்று எடுத்துக்கொண்டால் நான் சமூக வலைத்தளத்தில் எந்த விதமான கருத்தை வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் என்ற சுதந்திரம் இருக்கிறது. இந்த என்னுடைய கட்சிக்கு மட்டும் சமூக வலைத்தளத்தில் உள்ள போய் பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லோரும் எதிரெதிர் கருத்துக்களை, இப்ப நான் ஒரு கருத்து ஏதோ ஒன்று தெரிவிக்கிறேன், மனதில் உள்ள கருத்து தெரிவிக்கிறேன் என்று சொன்னால், ஒரு கட்சியை பற்றி தெரிவிக்கிறேன் என்று சொன்னால், அது கூட்டணி கட்சியாக கூட இருக்கலாம். என் மனதில் உள்ள கருத்தை ஒன்றை தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் அந்த கட்சி சார்பாக அந்த கட்சியின் ஆதரவாளர்களாக உள்ளவங்க வந்து கடுமையான கருத்துக்களை கூறுறத பாக்குறேன். அது மட்டுமல்ல, இன்னொன்று கூட சமூக வலைதளத்துல இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன், அங்க வந்து யார் வேணா பேசலாம் அப்படிங்கிறது. ஆனா வந்து உங்களுடைய வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே ஓப்பனா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுவுமே பெரிய விவாத பொருளா மாறிச்சு. வந்து முதலீட்டை பத்தி பேசுறாரு, பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசுறாரு, விஜய போய் பாக்குறாரு. இப்படி அவரே பல விஷயங்களை வந்து பண்றாங்க. திமுக தரப்புல இருந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஆனா இன்னி வரைக்கும் எதுவுமே நடக்கலாங்க. அப்படின்னா தலைமையே இந்த பேச்சுக்களை விரும்புகிறதா? காங்கிரஸ் தலைமையே இந்த பேச்செல்லாம் விரும்புறாங்க. தமிழ்நாட்டுல வேற ஏதோ லாபிக்கு தயாராகிறது காங்கிரஸ் தானே புரிஞ்சுக்கணும். இல்ல, நீங்க அது மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்தது உண்மை. அது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர் கூட ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அகில இந்திய தலைமைக்கு ஒரு புகாராக அளித்ததும் உண்மை. ஆனால் இந்த கடந்த வாரம் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அழைத்து ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையிலான ஒரு கூட்டத்திற்கு பிறகு ஆன நடவடிக்கைகள் என்ன என்பதைத்தான் பார்க்கணும். அப்பொழுது அழைத்து இது சம்பந்தமாக எந்த கருத்துக்களையும் கூட்டணி சம்பந்தமாகவோ அதிகார பகிர்வு சம்பந்தமாகவோ நீங்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்க கூடாது. உங்களுடைய கடமை என்னவென்று சொன்னால், அடுத்து தேர்தல் வருகிறது. 234 தொகுதிகளிலும் யார் நின்றாலும் சரி, கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, நாம் நின்றாலும் சரி, அதில் வேலை பார்த்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக வேலை செய்யுங்கள் என்று அனுப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு அதற்காகத்தான் செயற்குழு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா செயற்குழு போட்டிருக்கிறோம் என்று சொன்னால்
அடுத்து எந்த வகையில் மாநாடுகளை அல்லது வேறு ஏதாவது செயல் திட்டங்களை தீட்ட முடியும். ஒரு மீனவர் காங்கிரஸ் சார்பாக ஒரு மாநாடு ஒரு நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல மகளிர் அணியின் சார்பாக ஒரு மாநாடு நடத்தலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பொதுவாக கிராம கமிட்டிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை அழைத்து ஒரு மாநாடு போடலாம் என்று இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமையிலான கூட்டத்துல ஒரு டிஸ்கஷன் நடைபெற்றிருக்கிறது. அதை தவிர கூட்டணியை பற்றி யாரும் பேசக்கூடாது என்ற முடிவினால் யாரும் அதை பற்றி விவாதிக்கவில்லை என்ற தகவலையும் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அப்படி பேசி இருந்தால் இன்றைக்கே வெளியில் வந்திருக்கும். ஏனென்றால் எங்களோட கூட்டமே பாத்தீங்கன்னா ஓப்பன் தான் நடக்கும். எல்லோரும் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் பத்திரிகையாளர்களும் அதை குறிப்பெடுத்துப்பாங்க. அந்த அளவிற்கு நடக்கின்ற கூட்டங்கள் தான் எங்களுடைய கூட்டமாக இருக்கும். அதனால் யாருமே அதை பற்றி வெளிப்படையாக விவாதிக்கவில்லை. எனவே இனி வரும் காலங்களில் இந்த கூட்டணி சம்பந்தமாகவோ அல்லது வேறு எந்த விஷயம் என்றால் ஏற்கனவே கூட்டணி சம்பந்தமாக 5 நபர் குழு அமைத்து திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் திமுக சார்பில் அமைக்கப்படும் குழுவுடன் எங்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்குள்ள நிலை. மற்ற விவரங்கள் அனைத்தையும் எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது எல்லா கட்சியுமே நினைப்பது சகஜம்தான். அந்த கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது தொண்டர்களாக இருக்கட்டும், அதிகார பகிர்வாக இருக்கட்டும் அல்லது கூடுதல் இடங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் விரும்புவது இல்ல. இவ்வளவு நாளா அப்படி இல்ல. அப்ப மைனாரிட்டியா இருந்த போது கூட, திமுக மைனாரிட்டியா இருந்த போது கூட யாருமே ஆட்சியில பங்கு கேட்கல. ஆனா இப்ப கேக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த பாக்கி சார், நீங்க எப்படி பாக்குறது? பீகார் ஒரு தோல்வி அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஹோல்டு காங்கிரஸ்க்கு தேவைப்படுது. அந்த மாதிரி இடமா இப்ப தமிழ்நாட்டை பார்த்து இதுதான் சான்ஸ். இப்ப விஜய் கட்சி ஒண்ணு நடுவுல வந்திருக்கு. இதை வச்சு நம்மளுடைய லாபிய, நம்மளுடைய நெகோசியேஷன் பவரை நம்ம உயர்த்திக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இருவேறு குழுக்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா காங்கிரஸ்? விஜயை காட்டி திமுகவிடம் அதிக இடங்களை பெறுவது என்பதுதான் குறிக்கோளாக இருக்க முடியும். அது லாஜிக். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. நீங்கள் சொன்னதில் ஒரு முரண்பட்ட கருத்தை தெரிவிக்கிறேன். அதாவது மைனாரிட்டி அரசாங்கம் கலைஞர் கருணாநிதி தலைமையில் மைனாரிட்டி அரசாங்கம் நடைபெற்ற போது கூட EVK இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது ஆட்சியில் பங்கு கேட்டார். அது நீங்க மாற்றி சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லை, அப்பவே கேட்டாங்க. அப்போ கலைஞர் கருணாநிதி செய்த சாதுரியம் என்னன்னா, அவர் இந்த மாநில தலைவர்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டார். நேராக டெல்லியில் போய் சரி கட்டிடுவார். எப்படி? உங்களுக்கே தெரியும். நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் மேஜர் பார்ட்டி, நாங்கள் எங்கள் தலைமையில் ஆட்சியில் நடக்கட்டும். உங்களுக்கு பாண்டிச்சேரியிலும் இதே கூட்டணி தான், புதுச்சேரியிலும் அதே கூட்டணியாக தான் இப்போ களம் இறங்கினார்கள். அதில் வெற்றி பெற்ற போது காங்கிரஸே ஆட்சியை அமைக்கட்டும், அதில் திமுக பங்கு கேட்காது, ஆட்சியில் பங்கு கேட்காதுன்னு சொல்லி அதை சமாளித்தார். அப்போது நிலைமை வேற. மாநிலத்தில் கட்சி தலைவர்கள்லாம் பங்குக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, கூட்டணி அரசுன்னு சொல்லுவாங்க. நேரிய மேலிடத்தில் இவங்க கலைஞர் கருணாநிதி போன்றவர்களும் சரி கட்டிடுவாங்க. இப்போ நிலைமை எப்படின்னா, இந்த இஷ்யூவே எங்கே ஆரம்பிச்சது? கிரீஷ் சோடங்கர் தான் திருநெல்வேலியில் பேசினார். அப்புறம் ராஜேஷ் பேசுறாரு. நான் ஏன் கிரீஷ் சோடங்கர் சொல்றேன்னா, அவர் தேசிய தலைவர். முன்னெல்லாம் மாநில தலைவர்கள் கேட்பாங்க, தேசிய லெவலில் அது மாற்றப்படும். இப்போ இடமே தேசிய தலைவர்கள். இவர் பிரவீன் சக்கரவர்த்தி யார்? நேஷனல் லீடர். ஸோ காங்கிரஸ் கட்சியோட மேலிடமே கூடுதல் இடங்கள், ஆட்சியில் பங்கு போடுவதில் ஆர்வம் காட்டுவது என்று இயல்பான இது. அது அரசியலில் தப்பு ஒன்றும் கிடையாது. இதில் என்ன விஷயம்னா, தாவேகாவோட அவர் சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அறவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதை காட்டி திமுகவிடம் பேசுவார்கள். இல்ல, இப்படி ஒரு பிரச்சனையே வரும்பொழுது டைரக்டாவே ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் பேசியே இது மேல நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் வந்தா பிரச்சனை வந்தா அப்படியே பேசி சால்வ் பண்ணிப்பாங்கன்னு சொல்றீங்க. அப்ப இப்பவுமே அப்படியே பண்ணிருக்கலாம். இது இவ்வளவு தூரம் வளர விடணுமா? இந்த சூழலுக்கு இதை கொண்டு போகணுமா? அப்போது நிலைமை காங்கிரஸ் ஆட்சியில அதிகாரத்துல தேசிய அளவில் செல்வாக்கு மிக்க கட்சியா இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இவர் மெனக்கிட்டு போய் ராகுல் காந்தியை ஸ்டாலின் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்ட போராட்டங்கள்லாம் மாரல் சப்போர்ட் நிறைய கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை ஒன்று கவனிக்கணும். காங்கிரஸ் கட்சி கிரைசிஸ் பீரியடில் தேசிய அளவில் எங்கே இருந்தாலுமே ஸ்டாலின் மாரல் சப்போர்ட் கொடுக்குறாரு. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு லாயலாக இருக்கணும் என்று இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போ ராஜா தான் சந்தித்தார் ராகுல் காந்தியை கூடலூரில், ஸ்டாலின் சந்திக்கலை. அப்போ என்ன அர்த்தம்?
எங்கள் தலைவர்களே எங்கள் கட்சிக்காரங்களே உங்களோட பேசி முடிவு பண்ணுவாங்க. அதுதான் அர்த்தம். ரெண்டாவது, சிதம்பரம் வந்து ஸ்டாலினை பார்க்குறாரு. அப்போது இது வேண்டாம், இந்த மாதிரி இதில் என்டர்டைன் பண்ணலை, என் கட்சி மேலிடத்துக்கு அது உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இதே சிதம்பரம் ராகுல் காந்திக்கு ஸ்டாலினோட பேசினதை சமாச்சாரத்தை அங்கே சொல்கிறார். நம்ம இந்த நேரத்தில் தாவேக்கா போகிறதில் எதுவுமே சரியில்லை. ரெண்டாவது, 20 வருஷமாக கிட்டத்தட்ட 2004 அமைஞ்ச கூட்டணி, சோனியா காந்தியும் கலைஞர் கருணாநிதியும் இருந்தபோது அமைந்த கூட்டணி, நடுவில் மட்டும் ஒரு கேப் இருந்தது, தொடர்ந்து நீடித்து வருகிறது. வெற்றி கூட்டணியாக பல தளங்களில் இருந்திருக்கு. ஓரிரு மக்களவை தேர்தலை தவிர பார்த்தீங்களா இதுவாக இருக்குது. ஸோ நம்ம அவங்களோட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சிதம்பரம் சொன்னதாக தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கூடுதல் இடங்கள் கேட்பதில் தவறில்லை, அது கேட்டுருவாங்க. ஆனால் கூடுதல் இடங்கள் கேட்டால் எவ்வளவு கேட்பாங்க, அதை எந்த அளவுக்கு பிரித்து கொடுப்பாங்க திமுக? ஏன்னா அவங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்குது. காங்கிரஸ் கட்சி கூடுதல் இடங்களை கேட்டால் மற்ற கட்சிகளும் கேட்பாங்க. மதிமுக கேட்கும், விசிகே கேட்கும், கம்யூனிஸ்டுகள் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டு போனால் திமுகவுக்கு கணிசமான இடங்கள் கிடைக்கும். பட் அவங்களோட டார்கெட் என்ன? 200 இடங்களையும் திமுகவே போட்டியிடணும். அல்லது அதாவது இது என்ன எப்படிலாம் சின்னத்திலேயாவது திமுக கட்சியினோட சின்ன உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடணும். அது உதயசூரிய சின்னத்தில் மதிமுகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸோ போட்டியிடாது. அப்படி இருக்கும்போது இடங்களை அவங்களுக்கு கொடுத்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய இல்லை. தந்துட்டா நம்மளுடைய இந்த 200ங்கிற டார்கெட் போயிடுமே என்கிற ஒரு கவலை இது திமுகவுக்கு இருக்கிறது. ஆட்சியில் பங்குங்கிறத பொறுத்தவரையில் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. சிதம்பரம் சொல்கிற இப்போ வேண்டாம், ஒருவேளை ஆட்சி அதாவது ஒரு மாற்றம் இருக்க காங்கிரஸினுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை பார்க்குறோம். இப்போ வேண்டாம், இதெல்லாம் போஸ்ட்போல் நிலைமை. தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறுதி பெரும்பான்மை இடம் கிடச்சிச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது, தரவே மாட்டோம்பாங்க. காங்கிரஸ் திமுக விட்டு வெளியேறினா கூட அவங்களுக்கு அவ்வளோ கிடையாது, அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கிறதுனால. இல்லை கலைஞர் கருணாநிதி 2006 வந்த மாதிரி 90, 95 அப்படின்னா அப்போது முன்பு செய்யாத ப்ரெஷரை ராகுல் காந்தி கொடுப்பார். எங்களுக்கு உண்டான பங்கு, அதாவது ஆட்சியில் பங்கு கொடுக்கும். அதுக்கு சீட் இருந்தா தானே கொடுக்க முடியும். இல்ல அதுக்கு ஏன்னா நீங்க சொல்றது பார்த்தா 200 ஒரே இடத்துல ஒரே சின்னத்துல இருக்குன்னா வெறும் 34 தானே வெளியில இருக்கு. இல்ல நான் அதை தான் சொல்றேன். இது எல்லா லாஜிக்கும் வருது. திமுக கணிசமா குறைஞ்சது 34 உங்களுக்கு என்னத்து கொடுக்குறாங்க, எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது இதெல்லாம் இப்போ பெற்றதான். திமுக குறைஞ்சு போகும்போது அவங்க ஆட்சி அமைக்கணுமா, இல்லைன்னா பிஜேபி வந்துடும், இல்லை அண்ணா திமுக வந்துடும் சொல்லி உங்கள் ஆட்சி தொடரணும்னா இதுதான் வழி அப்படின்னு அப்போ வரும். அது நிலைமையெல்லாம் நம்ம யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். அதனால் ஆட்சி பங்குங்கிறது ஒன்றும் இல்லை. கூடுதல் இடங்கள் கேட்பதில் மட்டும்தான் காங்கிரஸுக்கு இப்போ குறியாக இருக்காங்க. அது என்ன கூடுதல் இடங்கள்னா கூட ஒரு 3-4 இடம் ஒரு 5 இடம் கொடுப்பாங்களா, அவ்வளவுதான் முடியும். ஏன்னா அவ்வளவு பேர் அங்க இருக்காங்க, இன்னமும் கட்சிகள் வர போறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்க சொல்றது தேமுக சீல்ட் ஆல்மோஸ்ட் தே கம் டு an agreement. பாமக ராமதாஸ் ஐயா போறதுக்கு அவர் போய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார், அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம கட்சி அவருடைய திறமை அனுபவம். திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எங்கேயும் போகாது அப்படிங்கறதுல அவங்க திடமா நம்புறாங்களா அந்த விஷயத்தை? தாவேகா சைடு போயிடுவாங்களோன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கா? தாவேகா சைடு போகிறதுக்கு இல்லை, தாவேகாவை சொல்லி இவங்க கேட்பாங்க அப்படின்னு. ஒருவேளை எந்த மாற்றமும் வரலாம். தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன தெரியலையே. நீங்கள் அந்த கட்சியினோட பலம் தெரியாது, ரெண்டாவது அந்த கட்சியினோட நிலைப்பாடு எதுவுமே தெரியாது சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது. என்னென்னா, தாவேகா கூட்டத்தில் பேசின விஜய் எல்லா கட்சிகளும் கடுமையாக திமுகவை விமர்சிக்கிறார். அவ்வப்போது கொள்கை எதிரின்னு பாஜகவை விமர்சிக்கிறார். ஒரே ஒரு முறை அதிமுக விமர்சித்தார். இதெல்லாம் நான் கணக்கு சொல்லிடுறேன். எந்த முறையும் விமர்சிக்காத கட்சி காங்கிரஸ் கட்சி. அப்போ திறந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறது ஜெனரலா சொல்றது தானே. கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாரு. நாம அது மாதிரியான ஸ்ட்ரே இன்சிடென்ட்டை வச்சு நம்ம கணக்கு போட முடியாது. ஆனால்
அவர் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா கட்சிகளையும் விமர்சித்திருக்கிறார், பெரிய கட்சிகளை. அவர் விமர்சிக்காத ஒரே கட்சி காங்கிரஸ். ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க மத்தியிலே ஆட்சியில் இல்லை, மாநில ஆட்சி இல்லை, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற திமுகவை விமர்சனம் பண்ணுறோம், மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாஜகவை கொள்கை தெரியும் சொல்கிறோம், ஆட்சி இல்லாத கட்சியை பற்றி நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இதுதான் தாவேகாவின்னு சொல்லியிருக்காங்க, இப்போ பொது தளங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனாலும் கூட தாவேகா அடுத்து இந்த சிபிஐ கேஸுக்கு பிறகு ஜனநாயகம் பிரச்சனை தீர்ந்த பிறகு அவர்கள் என்ன அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து காங்கிரஸ் கட்சி அப்போது கூட நான் அறிந்த வரையில் எனக்கு கிடைச்ச தகவல் படி அவங்க வேற எந்த பக்கமும் போக மாட்டாங்க, கூடுதல் இடங்கள் கேட்பது மட்டும்தான் வைப்பாங்க. சரி, ரைட். செல்வம் சார், இப்போ என்டிஏ வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குதா திமுகவில இருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு வந்துடணும்பா, வந்து தாவேகாவை கூட போய் சேர்ந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்க்குதா? ஏன்னா தனியா ஒரு பலமில்லாத ஒரு சூழல்ல நிக்குதா? இதை எதிர்பார்த்து இப்போ ஏமாற்றம் அடைகிறாங்களா? ஏன்னா வெறும் சீட்டு தான் அதிகமா கேட்க போறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது இப்ப பார்த்தா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தா. அப்ப அந்த அலையன்ஸ்க்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கா இந்த செய்தி? சகோதரி, அரசியல்ல மற்ற எல்லாத்துலயும் ஒன்னையும் கூட்டினா 2, அரசியல்ல மட்டும்தான் 3 ஆகும். அதாவது எதிரிகளுடைய பலகீனம் இவர்களுக்கு கூடுதலான ஒரு பலத்தை கொடுக்குங்கிறது தான் பொதுவான நியதி. அரசியல்ல மட்டும்தான் மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக்னு சொல்றது. அதனால இப்ப நீங்க அண்ணன் சந்திரசேகர் அவங்க சொன்னாங்க காங்கிரஸ் எந்த கட்டத்திலும் திமுக விட்டு போகாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதுல முரண்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா திரு பி. சிதம்பரம் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இன்றைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் திமுகவுக்கு மிக இணக்கமாக இருக்காங்க. அதே நேரத்துல மாணிக்கம் தாகூரும் ஜோதிமணியும் அவங்க 2 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரமல்ல, திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு மிக நெருக்கமாக அணுக்கமா இருக்கிறவங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய நேரடி விசுவாசிகளாகவும் நேரடி பார்வையில் இருக்கிறவங்க. அதனால அவங்க 2 பேருடைய கருத்தையும் நாம உதாசீனப்படுத்திட முடியாது. அண்ணன் சந்திரசேகர் சொன்னாங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட கூட்டத்துக்கு பிறகு எந்த கருத்துமே வரலைன்னு சொன்னாங்க. மாணிக்கம் தாகூர் அவர்கள் நேற்றைக்கு என்று நினைக்கிறேன் அவருடைய ட்விட்ல பாருங்க, அவர் சொல்லியிருக்காரு திமுகவுடைய ஐடி விங்க அல்லறை சில்லறைகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க, அதுக்கு உடனடியாவே அவர் பதில் ட்வீட் போட்டு இந்த நீங்க சொன்ன அந்த இது விஷயத்தை சொல்லியிருக்காரு, பண்ணிட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா தங்கச்சி சகோதரி, இது அரசியல்ல அதாவது ஒரு நாள் என்பது நீண்ட நேரம், அதாவது ஒரு நாள் இரவு என்பது நீண்ட நேரம். அதை போலவே அரசியல் ஒரு சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான். அரசியல் ஒரு நாடக மேடை, தந்திர பூமி. இதனால என்ன நடக்கும் என்ன நடக்காதுங்கிறத நாம இப்போ பேசுற எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில பேசுறது. அதே நேரத்துல நான் ஒண்ணு கேளுங்க, அதிகாரத்துல யாருமே பங்கு வேண்டான்னு கேட்க மாட்டாங்க. பங்கு வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. 2006 என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு திமுகவுடைய தயவு காங்கிரஸ்ல இருந்த மன்மோகன் சிங் அரசுக்கு தேவைப்பட்டது. அதனாலதான் இன்னொன்னு பி. சிதம்பரம் போன்றவர்களுக்கு என்னன்னு கேட்டா மறுபடியும் அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு போகணும். அது போக 2009 வெறும் 1400 ஓட்டு தான் நினைக்கிறேன் திரு ராஜ கண்ணப்பன் அவர்கள் எதிர்த்து அவர் காரைக்குடி தொகுதியில, அதாவது முன்னும் பின்னுமாக பின்தங்கி இருந்தார், முன்னேறினார். இப்படி மாறி மாறி வரும்போது அன்றைக்கு காங்கிரஸ் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்த உதவி எல்லாம் பெரிய பெரிய விஷயம். அதுல அது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம் வைங்களா. அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவரை பயன்படுத்தி சிதம்பரத்துக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சாருங்கிறது அரசியலை உற்று நோக்கியவர்களுக்கு தெரியும். அதனால காங்கிரஸ்ல எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக ஆதரவு காங்கிரஸ், திமுக எதிர்ப்பு காங்கிரஸ் 2 இருக்கும். அதுல இப்ப திமுக ஆதரவு காங்கிரஸ் திமுகவோடு தொடர வேண்டும் என்றும் திமுக எதிர்ப்பு காங்கிரஸ் அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் கேட்டீங்கன்னா
இல்ல இப்ப ராகுல் காந்தி அவர்கள் என்ன நினைக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி அவர்களோட மனதுல ஓடக்கூடிய விஷயமா நீங்க என்ன பார்க்கறீங்க? ஏன்னா அந்த கூட்டத்திலையும் எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டிருக்காரு. ஆனா வந்து உறுதியா எதுவும் அவரும் சொல்லல. நீங்க யாரு கருத்துக்களை பொது வெளியில இப்படி தனித்தனியா பேச வேண்டாம்ன்ற விஷயங்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. நாங்க பாத்துக்கிறாங்க, அவங்க பாத்துப்பாங்கன்ற ஒரு விஷயத்துல இவங்களும் போயிருக்காங்க. சோ ஒரு 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 கூட்டத்துல ஒரு டெசிசிவான ஒரு விஷயம் வராத மாதிரி தெரியுது. அவர் மனதுல என்ன ஓடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எடுக்க முடியாதுல்ல தங்கச்சி. இன்னொன்னு, ஒரு அகில இந்திய தலைவர்கள் உடனே வெளிப்படையாக கருத்துக்கள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னும் நிறைய விஷயம் சீட் நெகோசியேஷன் பேச ஆரம்பிக்க ரெண்டு இரு தரப்புலையும் இருக்கிற தொகுதி பங்கீட்டு குழு இன்னும் பேச ஆரம்பிக்கல. பேச ஆரம்பிக்கும் போது என்னோட கருத்து என்னன்னா, ப்ரீபோல் அலைன்ஸ், அதாவது ப்ரீபோல் அலைன்ஸ்ல அவங்க ப்ரீபோல்லயே வந்து என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் போல் சொல்றாங்க பாருங்க. அது திமுகவுக்கு 80 இடம் இருக்கு, காங்கிரஸுக்கு 20 இடம் இருக்குன்னா வேற வழி இல்ல, காங்கிரஸோட தயவு திமுகவுக்கு தேவை, அப்படி ஒரு நிலைமை வந்துடும். ஆனா முதல்லயே வந்து ஆட்சி அதிகாரத்துல வேண்டும் என்று கேட்கிற அந்த உறுதியில இருந்தாங்கன்னு சொன்னா திமுகவால ஒத்துக்கிட முடியாது. அப்போ வேற வழியே கிடையாது, அவங்களுக்கு தாவேகாவோட தான் போயாகணும். இன்னொரு செய்தியை நான் மட்டும் சொல்றேன். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை நான் சத்தியமா சொல்றேன், நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தோட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எந்த அணுக்கமான பார்வையும் கிடையாது. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தை யாரும் குறைச்சு மதிப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு, இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கதைக்கு உதவாத வாதம். ஏன்னு கேட்டா 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலை சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு ஊடக வெளிச்சம் இல்ல. அவர் அளவுக்கு நீங்க விஜய பேச முடியுமான்றது ஒரு கேள்விதானே. அவர் அதற்கு முன்னாடியே வந்து அவர் வந்து அரசியல்லே இருந்தவர், அரசியல் மூலமாவே சினிமாவிலே அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி மக்களை ஈர்த்தவர், எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அவர் மக்களோடும் வந்து பழகியவர், என்னன்னு தெரியும்ல, அடித்தட்டு மக்களோட அவர் பழகி பார்த்திருக்காரு, என்ன அவங்க கஷ்டம்னு தெரியும், எல்லாமே அந்த மாதிரி பழகி இருக்கிறவர். இல்ல சகோதரி, கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது அன்றைக்கு வந்து சமூக ஊடக வெளிச்சம் இல்லை, பத்திரிகைகள் படிக்கிறவங்க குறைவு, சமூக ஊடகத்துல வந்து கவனம் செலுத்துறவங்க குறைவு. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லோருமே சமூக ஊடகத்தின் மூலமாக உடனடியாக செய்திகளை தெரிந்து கொள்கிறார்கள். அதனால வந்து இப்போ நமக்கு அது அவசியம் இல்லை. இன்னும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிடத்தில் உலகத்தினுடைய கவனத்தை நம்மால ஈர்த்திட முடியுது இன்றைக்கு இருக்கிற சமூக ஊடகத்தினுடைய இதுல. முன்னால எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டு கணக்கில் போராடி ஊரா போராடித்தான் மக்களுடைய கவனத்துக்கு செய்திகளை சொல்லணும். இப்ப அப்படி இல்ல, ஒரு நிமிடத்தில் நம்முடைய செய்திகளை, நம்முடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக இந்த தேர்தலில் இருப்பார். யாருமே இல்ல கரெக்ட். அப்படி ஒரு சக்தியாக இருந்தா யாருமே நேரம் கூட்டணிக்கே வந்து அங்க போகாம இருக்காங்களே, அதுக்கான காரணம் என்ன? இப்ப காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கவே வேணாமே, அப்படி தவிர்க்க முடியாத சக்தினா ஸ்ட்ரெயிட்டாவே போயிருக்கலாமே. இன்னும் நீங்க தங்கச்சி அதான் சொன்ன, இன்னும் காலம் இருக்கிறது. நீங்க இந்த மாதம் இறுதி வரைக்கும் பாருங்க. இந்த மாதம் இறுதிக்கு பிறகு பிப்ரவரி தொடங்குவதற்கு முன்பாகவே மிகப்பெரிய மாற்றங்கள். ஏன் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி, அல்லது தாவேகா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் தேமுதிக கூட்டணி, திமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் கூட்டணி, திமுக தேமுதிக கூட்டணி, இப்படி எல்லாம் எது யாரோடு சேருவார்கள், இங்கே இருப்பவர் அங்கே போவது, அங்கே இருப்பவர் இங்கே வருவது. உடனே கேட்டா ஒரே ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இது கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் கூட்டணின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. அதை கலைஞரே சொல்லியிருக்காரு ஏற்கனவே. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, அதுவும் அது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப எளிமையா அரசியல்ல கடந்து போவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதனால ஒரு சின்ன விஷயத்தோட முடிச்சிடுறேன். 1977 76ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி மிசா என்கிற கொடுங்கோல் சட்டம், இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான சட்டத்தை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்தியாவிலேயே மிக கடுமையாக எதிர்த்த ஒரு மாநில கட்சி திமுக. ஐயா பெருந்தலைவர் காமராஜர் எதிர்த்தாங்க. ஆனால் 543 திமுக காரர்கள் வந்து சிறைப்படுத்தப்பட்டு அதுல 3 பேர் உயிரிழந்தார்கள், சிறையில சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்தாங்க. ஆனால் 1979ஆம் ஆண்டு நவம்பர் மாசம்
இங்க சென்னை மெரினா கடற்கரையில ஒரு கூட்டம், எது இடையில மொரார்ஜி தேசாய் சர்க்கார் கலைஞ்ச பிறகு ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதுல கலைஞர் சொன்னார், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாரு. இடையில இந்திரா காந்தி அம்மாவே மதுரையில தாக்குனாங்க. அதாவது எதுவும் நடக்கும்னு நீங்க சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அரசியல்ல எதுவும் நடக்கும், யாருடன் யாரு வேணா கூட்டணி சேருவாங்கன்னு சொல்றீங்கன்னு புரிஞ்சு. 2 ஆண்டுகளில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களும் அவர்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம், அல்லது இந்திரா காந்தி அம்மையாரால் திமுகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு, இது எல்லாத்தையும் மறந்துவிட்டு பதவி என்கிற ஒன்று அவர்களை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்கிற அந்த வாசகத்திற்கு உண்மையாக்கிச்சு. அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள்லாம் நிறைய செய்திகள் இருக்கு, அதை பேசுவதற்கான நேரம் இல்லை. என்னுடைய நண்பர்களுக்காக நான் அதை நேரத்தை விட்டு கொடுத்துறேன். சந்திரசேகர் சார், இப்ப தாவேகாவுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை தொடர்ந்து காங்கிரஸ்ல இருந்து ஒரு பிரிவினர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? அங்க போக போறது இல்லைன்றத நீங்க சொல்றீங்க. நாங்க கூட்டணிக்கு குழுவை அமைச்சாச்சு, நாங்க பேசிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் அந்த மாதிரியான குரல்களை வந்து அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு? இது வந்து ஒரு தவறான ஒரு சமிங்கை தானே. இன்னொரு கட்சிக்கு நீங்க ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நாங்க வருவோம், நாங்க அங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, அதுவும் உங்களுடைய உயர் இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது அது எந்த விதத்துல ஒரு தார்மீகமா இருக்க முடியும்? இல்ல, அதைத்தான் நான் குறிப்பிட விரும்புறேன். அவர்களுக்கு ஆதரவு என்பது வேறு, அவர்களோட கூட்டணி செல்வோம் என்பது வேறு. 2 செய்திகளை நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். ராகுல் காந்தி அவர்கள் கூட இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தொடர்பு கொண்டாரு அப்படின்லாம் பேசுனீங்க. அது மாதிரி இந்த ஜனநாயகன் படத்துக்காக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இதெல்லாம் வச்சு கூட சொல்லப்படுகிறது. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்காக இல்ல, ஜனநாயகம் எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் குரல் ஒலித்திருக்கிறதுங்கிறத நீங்க பார்க்கணும். ஒன்று. அதே மாதிரி நீங்க கரூர் ஸ்டாம்பேட் போன் பண்ணி பேசினாரு அப்படின்னு சொல்றீங்க. உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளால ஸ்டாம்பேட் நடந்ததுக்கும் யோகி ஆதித்யநாத்தை தொடர்பு கொண்டு பேசி அவர் கருத்துக்களை கேட்டதை பார்த்தோம். ஏனென்றால் யோகி ஆதித்யநாத் இத்தனைக்கும் பாஜக எதிரணியில இருக்கிற ஒரு முதலமைச்சர். ஆனாலும் அங்கு என்ன நடந்தது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டார், அதற்கான நடவடிக்கைகளை இறங்கினார். எங்கு இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தாலும் அதற்கான குரலை எழுப்புவராக அவர் இருக்கிறார் என்பதை சொல்ல பார்க்கிறேன். 2வது, நீங்க அதுதான் நான் குறிப்பிட்டேன், நிறைய குரல்கள் இது மாதிரி மாறி மாறி ஒலித்தது, குழப்பங்களை தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியதனால்தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அழைத்து பேசி, இனிமேல் கூட்டணி சம்பந்தமாக எந்த கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம், உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் எங்களிடம் தெரிவியுங்கள், நாங்கள் அதை எப்படி செயல்படுத்துவது, என்ன செய்வது என்பது. மாவட்ட தலைவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார்கிட்டையும் அடிபணியாமல் சுயமரியாதையோடு கட்சியை முன்னோக்கி எடுத்து செல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப இவ்வளவு நாளா வேற அடிபணிஞ்சு சுயமரியாதை இல்லாம இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதுவே தவறான கருத்து. என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு கருத்தை குறிப்பிட்டதே தவறு என்பதுதான் என்னுடைய கருத்தும். ஏனென்றால் யாருடனும் அடிபணிந்து அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் இருந்தவர்கள் அடிபணிந்தார்களா என்ற கேள்வி எழும். அதனால அது மாதிரி கருத்துக்களை தெரிவிக்காமல் இருப்பதே நல்லது. யாராக இருந்தாலும் சரி, அது தலைமையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அதுவும் பொறுப்பில் இருப்பவர்கள் இது மாதிரி கருத்துக்களை சொல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக தெரிவிப்பது நல்லது. ஏனென்றால் முன்னால் இருந்த தலைவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவது அல்லது முன்னால் இருந்த மாவட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்துவது என்பது அவர்கள் மனதை புண்படுத்துவது என்பது கட்சி செயல்பாட்டுக்கு நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்தும். அது ஒரு பக்கம். ஏனென்றால் அதை பத்தி கருத்து தெரிவிக்கிறது மேல கருத்து தெரிவிக்க நான் விரும்பல. இன்னொன்று, இன்றைக்கு பொறுத்தவரை நீங்க சமூக வலைத்தளங்களில் பல கருத்துக்கள் வெளியிடலாம், எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அதற்காக எல்லோரையும் சமூக வலைத்தளங்களில் எல்லாம் யார் வெளியிடுறாங்கன்னு சொல்லி எல்லோரையும் கட்சியை விட்டு நீக்குவது என்பது ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு செயல், அது வேறு. ஆனால் அதே நேரத்துல ஒரு பொறுப்பில் இருப்பவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது பொறுப்பாக கருத்து தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்து தான் இன்றைக்கு அகில இந்திய தலைமையாலும் இன்றைக்கு மாநில தலைமையாலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் கடைபிடிப்போம் என்பதுதான் இன்றைக்குள்ள செய்தி. ஆனால் கூட்டணி பற்றியோ அல்லது தொகுதிகள் எண்ணிக்கை பற்றியோ அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து முடிவெடுத்து விரைவில் அறிவிப்பார்கள். அதை அறிவிக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக அந்த கருத்தை ஒட்டி தெரிவிப்போம். அதுதான் இன்றைக்குள்ள நிலைப்பாடு என்பதுதான் நான் இன்றைக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஓகே சார். பாக்கி சார், கடைசியா ராகுல் காந்தி கனிமொழி அவர்களுடைய சந்திப்பு நிகழ்ந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைச்சிருமா? சீல் ஆயிடுமா? கம்ப்ளீட்டா எல்லாமே பார்த்து எவ்வளவு தொகுதி என்ன ஏது எல்லாமே கிளியர் கட்டா முடிஞ்சிருமான்னு நினைக்கிறேன். முதல்ல ராகுல் காந்தி கனிமொழியும் எந்த அக்கேஷன்ல எந்த சந்தர்ப்பத்துல சந்திக்க போறாங்கன்னு தெரியல, அதிகாரபூர்வமா கிடையாது. நாளை ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு டிரெவிடியன் பாத் என்கிற ஆங்கில நூலை நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கனிமொழி எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்
கனிமொழி வெளியிடுகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு போய் ராகுல், அது இல்லாமல் ராகுல் மரியாதை நிமித்தம் சந்திக்கலாம், இது தொடர்பாக பேசுவார்களா என்ற அதிகாரபூர்வமாக இல்லை. அப்படி இருந்தால் அவர்கள் தரப்பிலிருந்து வரணும் ஒன்று, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போகாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் 2014 காங்கிரஸுக்கும் கூடா நட்புன்னு கலைஞர் சொன்னார்ல, அந்த ஒரு குறுகிய காலத்தில் திமுக காங்கிரஸ் விட்டு விலகியது. அந்த தேர்தலில் 5 முனை போட்டி, அம்மையார் ஜெயலலிதா லேடியா மோடியான்னு சொன்னாங்க, நினைவு இருக்குல்ல, அந்த 5 முனை போட்டியில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. அதுக்கு முந்தைய 2009 ஈழத்தமிழர் பிரச்சனை முன்னெடுத்து செல்லப்பட்ட போதும் இதே ஜெயலலிதா அம்மையார் தமிழகத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். அதில் வந்து தமிழ் சென்டிமெண்ட் முன்னே இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடக்கலை. திமுகவும் காங்கிரஸும் மத்திய சூழல் வந்தது. ஆனால் 2014 அந்த திமுகவோட உறவு முறிந்த போது காங்கிரஸுக்கு பலவீனமாச்சு. அண்ணா திமுக எம்ஜிஆர் கட்சி தன்னை பலத்தை நிரூபிச்சது. அதனுடைய விளைவு தான் தொடர்ச்சி. 2006 தேமுதிக முதல் முறையாக களம் காண்ட போது கணிசமான வாக்குகளை பெற்று அதிமுக வெற்றி வாய்ப்புக்கு ஊறு விளைவித்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஜெயலலிதா அம்மையார் 2011 தேமுதிகவோட கூட்டணி சேர்றாங்க. ஸோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு கட்சி தன்னுடைய பலத்தை அறிய வேண்டுமென்றால் ஒரு தேர்தலில் களம் கண்டு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுவரை அந்த கட்சி என்னன்னு சொல்லவும் முடியாது. யார் கண்டா ஒருவேளை தாவேகா போட்டிட்டு 2026 மகத்தான வெற்றி அப்படின்னா எல்லா கட்சியும் அவங்க பக்கம் வந்துடுவாங்க, காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லைன்னா சுத்தமாக அவசியம். மறுமலர்ச்சி திமுக தொடங்கிய போது மகத்தான கட்சியை விஸ்வரப்படுத்தது. ஆனால் 96 தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. ஆக ஒரு தேர்தலாம் டெஸ்ட்டு லேபு, அதை இப்போ புரிஞ்சுக்கணும். ஆக இந்த சூழலில் தாவேகாவோடு போவதற்கு காங்கிரஸ் யோசித்து கொண்டே இருக்கும். திமுகவோடு பயணிப்பதால் அவள் சரி. இதை ராகுல் காந்தியும் நாளைக்கு தெளிவுபடுத்துவார், நிச்சயமாக செய்வார். ஏன்னா மேலிடத்தில் வரணும்னு காத்திருப்பாங்க. கூடுதல் இடங்கள் என்பதில் விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்னபோல் அதில் வந்து சலுகைகள் கொஞ்சம் கருணை காட்டும் திமுக என்று நான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் சார். கருத்துக்களுக்கு உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி.